நான் ஆபீஸுக்கு நீ ஒரு நாணயம் இல்லாதவன். ஆனா நானாவது நாகரிகமா நடந்துக்கணும்னு தான் நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க கோச்சுக்கிறதுல அர்த்தம் இருக்குமா? அம்மா சமயக்காரி ஆகலாம், ஆனா சமயக்காரி ஒண்ணும் ஆக முடியாது. நான் ஏழை, என்னால நடிக்க முடியாது. நான் போறேன். அம்மா, நான் உங்களுக்கு மகனா இருக்க தகுதி இருக்கோ இல்லையோ, நீங்க எனக்கு அம்மாவா இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறேன். வாழ்க்கை போராட்டத்துல சிக்கி சீரழிஞ்சு தோத்து போனவனா பழையபடி சிக்கல்ல மாட்டிக்க விரும்பல. நான் ஒரு பட்டு போறேன். உங்க நிலையில்தான் நான் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா, உங்க பார்வையிலையும் பேச்சிலையும் பரிபூர்ண தாயன்ப பாக்குறேன். பிறந்ததும் பெத்தவங்க எழுந்துட்டேன். சித்தியின் கொடுமைக்கும் சித்தப்பாவோட அன்புக்கு இடையில எப்படியோ வந்தேன். ஆனா ஒரு கனிவான பார்வைக்கும் அன்பான பேச்சுக்கும் ஏங்கி தவிச்சேன். இங்கெல்லாமோ தேடினேன். அந்த பாசமோ பிடிப்போ இல்லாத இந்த வாழ்க்கை தேவைதானான்னு நினைச்சு உயிரையும் விட இருந்தேன். ஆனா வாழணுங்கிற ஆசை சாகணுங்கிற எண்ணத்தை விட வலுவானது. ஊரை விட்டு வேலை தேடி வந்த இடத்துல வசந்தாவை சந்திச்சேன். வாழ்றதுல ஏதோ ஒரு சுகம் இருக்குன்னு அப்பத்தான் உணர்ந்தேன். நீங்க எனக்கு கிடைச்சதும் வாடுறது சுகம் மட்டும் இல்லை, அது ஒரு மகத்துவமே இருக்கிறதா உணர்றேன். ஆமா, கதவு திறந்தே இருக்கு. இனிமே என் வாழ்க்கையில விளக்க ஏத்துறதோ இல்ல அணைக்கிறதோ உங்க இஷ்டம். Go back. Go there. அதோ வந்தாச்சு. இந்த பக்கம்
சஞ்சீவி. சார் இங்க He is dead. மாஜி மேனேஜர் சார், இவங்க என்ன இந்த அடி அடிக்கிறாங்க. காப்பாத்துங்க சார். பாவண்டா பகவான இந்த அடி அடிக்கிறது. கேளுங்க. வீட்டில இருந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு வரும்போது இவனும் அந்த கண்ணனை சேர்ந்துட்டு தான் எங்களை அடிச்சாங்க. அந்த நேரத்துல அங்க எங்க வந்தீங்க? வரக்கூடாதான் தெரியாம வந்துட்டோம். ஆமா, அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்க? சார் சத்தியமா எங்களுக்கு தெரியாது. அவங்க யாரோ நாங்க யாரோ. அவங்க யாருன்னு சொல்ற? அந்த அம்மா மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? ஏன் சார் உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா பாத்துக்கிட்டா இருப்பீங்க? பொதுவா எல்லாருமே வயசு பொண்ணுங்களுக்கு தான் உதவி செய்வாங்க. நாங்க வயசான கிழவியா இருந்தாலும் உதவி செய்வோம். அது தப்பா? மொட்டை பகவானை இப்படி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரா? காளிக்கு இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல அடைச்சு வைங்க. அந்த கண்ணனுக்கு போன் பண்ணுங்க. வாசு, முதல்ல அந்த ஆளை விடுங்க. உஷா, அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. அவசியமா அனாவசியமாங்கிறது அப்புறம் விளக்குறேன். முதல்ல அந்த ஆளை கண்ணை கட்டி வெளியே கொண்டு போய் விடுங்க. ரொம்ப நன்றிமா. உஷா, ஆத்திரப்படுறதுல அர்த்தமே இல்லை. போலீஸுக்கு தெரிஞ்சா நம்ம கூண்டோட ஜெயிலுக்கு போகணுங்கிறது மறந்துடாதீங்க. உங்களுக்கு உங்க அம்மா வேணும் இல்ல? அதுக்கு ஒரே வழி, நீங்க நேர்மையா நாணயமா வாழ்க்கை நடத்தணும். சார், நீ வீட்டுக்கு போலாம். சார், இது என்ன ஆதிசா உன் வீடா? நினைச்சப்ப வரதுக்கு போறதுக்கு. நான் உயிரோட திரும்பி வந்ததே ஆச்சரியம் சார். அன்னைக்கு பீச்சில் அவனுங்களுக்கு சமத்தியா கொடுத்தீங்களே, அதையெல்லாம் திருப்பி எனக்கு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றேன்? முட்டிக்கு முட்டி அடிச்சுட்டாங்க சார். நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி என்ன அழைச்சிக்கிட்டு போனாங்க. என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு உங்களை அங்க வரவழைக்கணுங்கிறதா அவங்க திட்டம். நல்ல சமயத்துல அந்த அம்மா வந்து யார் அது? நீங்க மூதேவின்னு சொன்னீங்களே, அந்த புண்ணியவதி உஷாமா தான் வாசிக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அடிபட்டதாகும் அடிக்கடி சீர்றானோ? சார், எதுக்கு அவங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. புரிஞ்சுட்டேன். முகூர்த்தத்துக்கு சீக்கிரமா நாள் பார்த்துடுறேன். ரெடியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இந்த ஆபீஸ் மேனேஜர். கமான். இந்த கைதான் எனக்கு சொந்தம். இந்த கை? அது உஷா தொட்டது. வசந்தா, இன்னும் நீ அதை மறக்கலையா? ஏனோ என்னால அது மறக்கவே முடியல. வசந்தா, அவ என் கையை தொட்டிருக்கலாம். ஆனா என் உள்ளத்தை தொட்டவன் நீதான். இந்த உள்ளமும் உடலும் என்னைக்குமே உனக்குத்தான். மேகமே தூதாகவா, அழகில் ஆராதனை, செங்கலே தாராட்டவா, இளமை முந்தானையை. மேகமே தூதாகவா, அழகில் ஆராதனை. மஞ்சள்
அழகில் ஆராதனை. சின்ன வாழை கண்டு எண்ணும் காலை கண்டு வண்ண மீன் கூட்டம் தழுவ அன்பு தேனை சிந்தி என்னை காண சொல்லி அந்த தேன் கூடு மலர நாங்கள் வெற்றி பொட்டை மாற்றிக்கொண்டு இதழாலே இணைய. மேகமே தூதாகவா அழகே ஆராதனை திரளே தாலாட்டவா இளமை முந்தானையை. மேகமே தூதாகவா அழகே ஆராதனை. கொஞ்சும் மாணிக்கங்கள் சிந்தும் மணிமுத்துக்கள் உந்தன் செவ்வாயின் அழகு. அந்த காணிக்கைகள் உந்தன் கண்ணங்களின் இன்னும் அச்சம் என்ன வெட்கம் என்ன கண்ணே வா பழகு. மேகமே தூதாகவா அழகே ஆராதனை. சென்றலே தாராட்டவா இளமை முந்தானையை. மேகமே தூதாகவா அழகே